ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரெஷர், எஸ்இஓ ஃப்ரெஷர் இல்லாட்டி ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டான எஸ்இஓ அனலிஸ்ட், சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ், நார்மலாக டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்துருச்சு, ஏஐ டூல்ஸ் நிறையா வந்துருச்சு, நாங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கெலாம் அதுவே பண்ணுது, அதனால் இனிமேல் எங்களுக்கு இங்கே வேலை கிடையாது, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எங்களை எல்லாத்தையுமே இந்த ஏஐ டூல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் நிறைய பேர்த்துக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, ஒரு ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இதே மாதிரி ஒரு எஸ்இஓ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும், காம்படிட்டர் அனலைசிஸ் பண்ணணும், ஆன் பேஜ் கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும், கண்டென்ட் பிளான் பண்ணணும். இது எல்லாமே மேனுவல் ஒர்க்காக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நிறைய எஸ்இஓ டூல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. லைக் ஏஹ்ரெஃப், ஷெம்ரஸ், மாஸ், இந்த மாதிரி டூல்ஸ். இதையும் தாண்டி நிறைய எஸ்இஓ டூல்ஸ் வர ஆரம்பிச்சு. இந்த டூல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஆச்சு. அதே டயத்தில் கொஞ்சம் சிம்பிளிஃபையும் ஆச்சு. காம்படிட்டர் அனலைஸ் பண்ணணும்னா மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு போயிட்டு நம்மளோட வெப்சைட் லிங்க்கு கொடுத்தாலே யாரெல்லாம் காம்படிட்டர்ஸாக இருப்பாங்க, அந்த காம்படிட்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஜஸ்ட் ஒரு பட்டன் கிளிக்லேயே வந்துட்டு நம்ம எல்லா டேட்டாஸும் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு வாரம் பண்ண வேண்டிய ஒர்க்கை இந்த டூல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரே நாளில் விச் ஜஸ்ட் பட்டன் கிளிக்கில் ஒரு மணி நேரத்துலேயே எல்லாமே நம்மளுக்கு டேட்டாஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதே விஷயங்கள் தான் இப்போ இந்த ஏஐ டூல்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. வித் ஹெல்ப் ஆஃப் தீஸ் ஏஐ டூல்ஸ் நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு, நம்மளோட டாஸ்க் எல்லாமே சிம்பிளிஃபை தான் ஆகிட்டே இருக்கே தவிர நம்மளுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், இந்த ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ண போகிறது ஏஐ டூல்ஸ் கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. இட் சிம்பிளிஃபைஸ் அவர் ஒர்க், டே டு டே ஒர்க். இன்னும் ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் இன்சைட்ஸ் நிறையா கிடைக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் வந்துட்டு நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு சிம்பிளிஃபை தான் பண்ணி தருது. ஒரு ஹியூமன் டச் இல்லாமல், ஹியூமனுக்கு கிரியேட்டிவிட்டி ஏஐ டூல்ஸ்க்கு கிடையாது. நம்ம என்ன விஷயங்கள் சொல்கிறோமோ அதை தான் அது திரும்ப பண்ணுது. இட்ஸ் அ மிஷின். ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை தான் பண்ணுறோம். அந்த இன்புட் கொடுக்குற வேலையுமே வந்துட்டு நம்ம தான் பண்ணணும். ஒரு எஸ்இஓ அனலைஸ், ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணணும். ஒரு அனலைசிஸ், ஒரு பெட்டரான அனலைசிஸ் வந்துட்டு ஒரு ஹியூமனை தாண்டி ஒரு மிஷினால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸ் எல்லாமே அப்படி தான். பட் என்ன விஷயங்கள் நீங்கள் இந்த ஃபீல்டில் சர்வே ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ்லாம் கற்றுக்கோங்க. டூல்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அந்த டூல்ஸ் ஒவ்வொரு டூல்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி உங்களோட டாஸ்க்கை வந்துட்டு மினிமைஸ் பண்ணி, அதாவது இந்த சிம்பிளிஃபை பண்ணி பெட்டரான ரிசல்ட்ஸ் தர முடியும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தர முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தே லுக் ஃபார் ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ். அந்த ஒரு ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ அதுக்கேற்றமான சில டூல்ஸ், சில ப்ராசஸஸ், சில மிஷின்ஸ் நம்மளுக்கு தேவை. அந்த மிஷின்ஸ், டூல்ஸ், ப்ராசஸ் தான் வந்துட்டு இந்த ஏஐ டூல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஒரு வாரம் பண்ண வேண்டிய வேலையை ஒரே நாளில் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ்லாம், இந்த ஏஐ டூல்ஸ்லாம் ஹெல்ப் தான் பண்ண போதே தவிர இது வந்துட்டு நம்ம ஹியூமனை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணாது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ஓகேவா? டூல்ஸ் நிறையா, ஏஐ டூல்ஸ் நிறையா கற்றுக்கோங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கோங்க, நிறைய க்ரியேட்டிவாக யோசிங்க. சரிங்களா? அதுதான். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரீல்ஸில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாம் ஒரு ஹியூமனால் தான் பண்ண முடியும். ஓகேவா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் வரும், அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிஸ் வைஸாக இருந்தாலும் சரி, கேம்பெயின்ஸ் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கம்பெனியில் இருக்க மேனேஜ்மெண்ட் வைஸ் இருந்தாலும் சரி, அட் எண்ட் ஆஃப் த டே ஜஸ்ட் அ மிஷின். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ரீசன் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பேசுவோம்.